This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் ஒரு புது நியூஸ் தான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அந்த நியூஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பில் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியா சைஸில் 8ஆவதாக ஒரு கண்டம், புதிய அதிசயத்தை கண்டுபிடித்து அசத்திய விஞ்ஞானிகள். இது என்ன அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உலகில் இதுவரை 7 கண்டங்கள் மட்டுமே இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் புதியதாக 8ஆவது கண்டத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். கடலுக்கு அடியில் இருக்கும் இது தோராயமாக இந்தியாவின் சைஸில் இருக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். பல வருடங்களாக கடலுக்கு அடியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஆய்வில் இந்த உண்மை தெரிய வந்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். அமெரிக்கா புவியியற்பியல் யூனியனின் டெக்னோனிக்ஸ் இதழில் இது தொடர்பான ஆய்வு வெளிவந்திருக்கிறது. சுமார் 5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இந்த கண்டம் கொண்டிருப்பதாகவும் இது தோராயமாக இந்தியாவின் அளவு எனவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். தற்போது இந்த கண்டத்தை துல்லியமாக வரைபடமாக விஞ்ஞானிகள் மாற்றியிருக்கின்றனர். இந்த கண்டத்திற்கு சிலாண்டியா எனவும் பெயரிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வெளியான ஆய்வில் சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் அப்போது ஒரே ஒரு கண்டம் மட்டுமே இருந்தது. அதிலிருந்து 85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இது பிரிய தொடங்கியது. இது மட்டும் தனியாக நீர்நிலையில் மிதக்கத் தொடங்கியது. கொஞ்ச நாட்களுக்கு அது மிதந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் பின்னாளில் இதன் புவித்தட்டுக்கள் பலவீனமடைய தொடங்கின. விளைவு அப்படியே நீரில் மூழ்கத் தொடங்கியது. இன்று நியூசிலாந்து மற்றும் நியூ கலிடோனியா கடல் பகுதியில் இந்த கண்டத்தின் சில மேடுகள் மற்றும் தீவுகளாக காட்சியளிக்கிறது. இன்றும் கடலுக்கு அடியில் நிலப்பரப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இது எந்த நிலப்பரப்பில், எது கண்டம், எந்த கடலின் அடிப்பகுதி என்று எப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் என்பது வியப்புக்கு உரிய கேள்வி. அதாவது இந்த தீவுகளை சுற்றியுள்ள பவளப்பாறைகளை சேகரித்து சோதனை செய்து பார்த்தனர். மற்ற இடங்களில் கிடைக்கும் பாறைகளுக்கும் இங்கு கிடைத்த பாறைகளுக்கும் நிறைய வேறுபாடு இருந்தது. காரணம், தீவை சுற்றியுள்ள பாறைகளின் வயது மற்ற இடங்களில் கிடைத்த பாறைகளின் வயதை விட குறைவு. ஆனால் தீவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் எடுக்கப்பட்ட பாறைகள் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தன. எனவே தீவை ஒட்டியுள்ள நிலப்பரப்பு அனைத்தும் ஒரே மாதிரியானது என்கிற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வந்தனர். பவளப்பாறைகள் மட்டுமல்லாது மற்ற பாறைகளையும் ஆய்வாளர்கள் கார்பன் டேட்டிங் செய்து பார்த்தனர். அதில் சுமார் 5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பாறைகள் அனைத்தும் ஒரே வயதில் இருப்பது போல் உறுதி செய்யப்பட்டது. அதே போல சிலாண்டியா கண்டத்தில் எரிமலைகள் இருந்தும் அது வெடித்திருந்ததும் கூட தற்போதைய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.